வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிற பொழுது என்னுடைய செவிகளையும் உள்ளங்களையும் திறந்தருளும். உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், உம்முடைய வார்த்தைகள் உயிருள்ளவை. உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அருள்தார். மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபத்தை எடுக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமீன். பிரியமானவர்கள், உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நானும் மேகசினில் பார்க்காம விட்டுக்கிறேன் இதுவெல்லாம். ரைட். திருத்தூதர் பணிகள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் என்னுடைய மனதிற்கு மிக நெருக்கமான ஒரு புத்தகம். என் திருப்பணியை கட்டமைத்துக் கொள்வதற்கு பெரிதும் உதவியாக இருந்த ஒரு புத்தகம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். திருப்பணிகளிலே சோர்வுகளும் தோல்விகளும் ஏமாற்றங்களும் எதிர் சூழ்நிலைகளும் நடைபெற்ற பொழுது தேற்றின புத்தகம். என்னுடைய கடந்த 36 ஆண்டுகால திருப்பணியிலே ஏற்பட்ட எத்தனையோ ஏற்ற இறக்கங்களிலே உறுதுணையாக இருந்த ஒரு புத்தகம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம். சோர்ந்தாலும் துவளாமல் அடுத்த அடியெடுத்து வைக்க உதவுகிற புத்தகமாக இந்த புத்தகம் அமைந்திருந்தது. நான் அதிகம் நேசிக்கிற புத்தகம். நற்செய்தி பணி என்கிற மாபெரும் தரிசனத்திற்கு வரைபடம் அமைத்து கொடுத்த புத்தகம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம். எந்த நற்செய்தி பணி இயக்கமாக இருந்தாலும் பவுலடிகளாரின் நற்செய்தி பணி ஸ்ட்ராட்டஜி, அதை தவிர்த்துவிட்டு புதியதாக ஒன்றையும் செய்துவிட முடியாது என்பது என்னுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. தொடர்ச்சியாக நாம் திருமறையில் கடவுளுடைய குரல், அஃப்கோர்ஸ் நாளைக்கு நாம் முடிக்கிறோம் ஒரு குரலோடு. அது என்னென்ன சிந்தனைகளோடு நாம் தியானித்தோம் என்று சொன்னால், படைப்பின் நிலையில் கிரியேஷன் ஸ்டேஜ் ஒரு தியானத்தையும், முற்பிதாக்களுடைய கால வரையிலே ஒன்றையும், விடுதலை பயணம் 4 சிந்தனைகளையும், அரசு போராடி பெற்ற நிலையிலே ஒன்றையும், நீதி தலைவர்கள் நியாயாதிபதிகளிலே 2ஐயும், ஒன்று சேர்ந்த அரசிலே 4ஐயும், குழப்ப சூழலிலே 9, சிறையிருப்பின் காலத்திலே 4, நற்செய்தி அறிவிப்பதிலே 4, துவக்க கால திருச்சபையிலே 1 நாம் தொடர்ச்சியாக இப்படி இந்த சிந்தனைகளை நாம் தியானித்து வந்திருக்கிறோம். நீ எழுந்து நகருக்குள் செல் என்பது இந்த நாளின் குரல். நீ எழுந்து நகருக்குள் செல். இந்த புத்தகத்தை இடம் சார்ந்த திருப்பணியின் அடிப்படையிலே 2 பிரிவுகளாக நம்மால் காண முடியும். ஒன்று, த ஹோலி லேண்ட், கிரேட்டர் ஜெருசலேம் குருசேட், 1 முதல் 12 வரை உள்ள அத்தியாயங்கள். இந்த பயணத்திலே ஹெடட் பை பீட்டர், பேதுரு தலைமை தாங்குகிறார். பேதுரு தி ஃபிஷர்மேன், ஒரு மீன் பிடிக்கிற பேதுரு இதை தலைமை தாங்கி நடத்துகிறார். அவரோடு உறுதுணையாக இருந்தவர்கள் அசிஸ்டட் பை ஜான், ஸ்டீஃபன் அண்ட் பிலிப். 1ஆம் அத்தியாயம் 1 முதல் 8 வரை உள்ள வாக்கியங்கள், 9ஆம் அத்தியாயம் 32 முதல் 11ஆம் அத்தியாயம் 18ஆம் வசனம், 12ஆம் அத்தியாயம் 1 முதல் 24, தொடர்ச்சியாக இந்த ஓட்டத்தை நம்மால் காண முடியும். பேதுருவினுடைய பணிகளாக, செயல்பாடுகளாக எவையெல்லாம் இருந்தது என்று பார்க்கிற பொழுது, பேதுருவும் 120 பேரும் 1ஆம் அத்தியாயம் 1 முதல் 26 வரை உள்ள வாக்கியங்களில் படிக்கிறோம். குறிப்பாக 15ஆம் வாக்கியத்தில் 1:15, போதும். பேதுருவும் 120 பேரும். லூக்கா தன்னுடைய 2வது கடிதத்தை தியோபிலஸுக்கு எழுதுகிறார். தெயோப்பிலு, 1ஆம் அத்தியாயம் 1ஆம் வாக்கியத்தில் அந்த பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லூக்கா தன்னுடைய 2வது கடிதத்தை தியோபிலஸுக்கு எழுதுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் லூக்காவால் எழுதப்பட்டது. இவருடைய முதல் கடிதம் த காஸ்பல் ஆஃப் லூக், லூக்கா எழுதிய நற்செய்தி நூல். இந்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூலிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூ உலகின் மாம்ச சரீரத்தோடு இருந்த பொழுது என்ன செய்தார் என்பதை கூறுகிறது. லூக்கா 1ஆம் அத்தியாயம் 1 முதல் 4 வரை உள்ள வாக்கியங்களிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு இந்த பூ உலகத்திலே மாம்ச சரீரத்தோடு இருந்த பொழுது என்ன செய்தார் என்பதை சொல்லுவது லூக்காவினுடைய முதல் புத்தகம். இஸ் செகண்ட் லெட்டர்
த புக் ஆஃப் ஆக்ட்ஸ், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், விண்ணகத்தில் இருந்து மண்ணகத்திலே திருப்பணி ஆற்றியவர்களுக்கு எப்படி ஆன்மீக துணையாக இருந்தார் என்பதை வெளிப்படுத்துகிற புத்தகம்தான் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம். அடிப்படையாக ஒரு திருச்சபை தோற்றுவிக்கப்படுவதற்கும் திருச்சபையை வழிநடத்துவதற்கும் யாரெல்லாம் முற்பட்டார்களோ அவர்களோடு உடனிருந்த ஆண்டவரை குறித்து லூக்கா இந்த புத்தகத்திலே எழுதுகிறார். 2 லூக்கா எழுதிய நற்செய்தி நூல், ஒன்றும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகமும் லூக்காவால் எழுதப்பட்டது. ஒன்று முற்றிலும் வேறுபட்ட செய்தி, இன்னொன்று முற்றிலும் வேறுபட்ட செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் வரை உள்ளது. அங்கு விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு யாரெல்லாம் திருச்சபையையும் மக்களை வழிநடத்தின பணியிலும் ஈடுபட்டார்களோ அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த ஆண்டவரை குறித்த சிந்தனைகளையும் லூக்கா இங்கே பதிவு செய்திருக்கிறார். முதல் சிந்தனையாக நாம் பார்த்தது கிரேட்டர் ஜெருசலேம் குருசேட். அது 1 முதல் 12 வரை உள்ள அத்தியாயங்கள். இரண்டாவதாக த குளோபல் குருசேட், 13 முதல் 28 வரை உள்ள அத்தியாயங்கள். இது யார் தலைமைத்துவத்திலே நடைபெறுகிறது என்று சொன்னால் பவுலுடைய தலைமைத்துவத்திலே, ஹெடட் பை பால், த டென்ட் மேக்கர். கூடாரத்தோடு செய்த பவுலால் இது முன்னின்று வழிநடத்தப்படுகிறது. அசிஸ்டட் பை பர்னபாஸ், சைலஸ், மார்க், திமத்தி அண்ட் லூக். இவர்களெல்லாம் அவரோடு கூட இந்த ஊழியத்திலே துணை நிற்கிறதை நாம் காணுகின்றோம். எனவே இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தை 2 பிரிவுகளாக நம்மால் காண முடிகிறது. சவுலின் மனமாற்றம். இந்த சவுலின் மனம் திரும்புதல் என்பதை நாம் சிந்திப்பதற்கு சவுலின் மனம் திரும்புதலுக்கு முன்பு நடைபெற்ற நிகழ்வுகளை நாம் பார்க்கிற பொழுதுதான் சவுலின் மனம் திரும்புதலை நம்மால் பார்க்க முடியும். பிஃபோர் இஸ் கன்வர்ஷன். 21ஆம் அத்தியாயம் 39ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம், நான் ஒரு யூதன், சிசிலியாவில் உள்ள தர்சு நகரை சேர்ந்தவன், புகழ்பெற்ற அந்த நகரத்தின் குடிமகன் என்று சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அத்தியாயம் 1ஆம் வாக்கியத்திலே நானும் ஒரு இஸ்ரவேலன், ஆபிரகாமின் வழிமரபினன், பென்யமின் குலத்தினன் என்று சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். பிலிப்பியர் 3ஆம் அத்தியாயம் 5ஆம் வாக்கியத்திலே எபிரேய பெற்றோருக்கு பிறந்த எபிரேயன் என்று தன்னை சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். இது ஆன்செஸ்ட்ரி அண்ட் யூத், தன்னுடைய குலம் சார்ந்த காரியங்களையும் தன்னுடைய வாலிப வயதையும் குறிப்பிடுகின்ற ஒரு பகுதியாக இது அடங்கியிருக்கிறது. நான் ஒரு யூதன் என்று சொல்கிறார், நான் ஒரு இஸ்ரவேலன் என்று சொல்கிறார், நான் எபிரேய பெற்றோருக்கு பிறகு எபிரேயன் என்று சொல்கிறார். சவுலுடைய கல்வி, எஜுகேஷன், 22ஆம் அத்தியாயம் 3ஆம் வாக்கியத்திலே கமாலியலின் காலடியில் அமர்ந்து நம் தந்தையரின் திருச்சட்டங்களில் நுட்பமாக பயிற்சி பெற்றவன் என்று சொல்கிறார். 23ஆம் அத்தியாயம் 6ஆம் வாக்கியத்திலே நான் ஒரு பரிசேயன், பரிசேய மரபிலே பிறந்தவன் என்று தான் கற்ற மறைநூலை குறித்து அவர் சொல்வது. அவருடைய குணாதிசயம், கேரக்டர். 1 தீமோத்தேயு 1ஆம் அத்தியாயம் 13ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம், முன்னர் நான் அவரை பழிந்துரைத்தேன், துன்புறுத்தினேன், இழிவுபடுத்தினேன். இதுதான் சவுலுடைய குணாதிசயமாக இருந்தது. பிலிப்பியர் 3ஆம் அத்தியாயம் 6ஆம் வாக்கியத்திலே திருச்சட்டத்திலே எனக்கு இருந்த ஆர்வத்தால் திருச்சபைகளை துன்பப்படுத்தினேன். இதுவே சவுலுடைய குணாதிசயமாக இருந்தது. எனவே அவருடைய வழிமரபு, அவருடைய கல்வி, அவருடைய குணாதிசயம், இவை எல்லாவற்றையும் நம்மால் இங்கே அவருடைய மனமாற்றத்திற்கு முன்பதாக நினைப்பூட்டிக் கொள்வது நல்லது. திருச்சபைக்கும் சவுலுக்கும் இடையே இருந்த ஒரு போர், த வார் அகைன்ஸ்ட் த சர்ச். அப்போஸ்தலர் 7ஆம் அத்தியாயம் 27 முதல் 58 வரை உள்ள வாக்கியங்களும் 8ஆம் அதிகாரத்தின் முதல் வாக்கியமும் யாரை குறித்து சொல்கிறது என்று சொன்னால் சேவானை குறித்தும் சேவானுடைய மரணத்தை குறித்தும் நாம் அங்கே காணுகின்றோம். சபை பெரும் இன்னலுக்குள்ளே இருந்த ஒரு காலகட்டத்தை நாம் அங்கே காண முடியும். 8ஆம் அத்தியாயத்தின் 3ஆம் வாக்கியம் திருச்சபையை அழித்து வந்த சவுல். அதே 8ஆம் அத்தியாயம் 3ஆம் வாக்கியத்திலே ஆண்களையும் பெண்களையும் சிறையிலே வைக்க செய்தவர் சவுல். 22ஆம் அத்தியாயம் 4ஆம் வாக்கியத்திலே சாகும் வரை அவர்களை நான் துன்புறுத்தினேன் என்று சொல்கிறார். தொழுகை கூடங்களிலே நைய புடைத்தேன் என்று சொல்கிறார். மரண தண்டனை கொடுக்க இசைவு தெரிவித்தேன் என்று சொல்கிறார். கடவுளின் திருச்சபையை மிக கொடுமையாக துன்புறுத்தி ஒழிக்க முயற்சி செய்தேன் என்று சொல்கிறார். இதுதான் திருச்சபைக்கும் சபைகளுக்கும் சவுலுக்கும் இடையே நடைபெற்ற ஒரு பெரிய போர். சவுலின் மனமாற்றம், தமஸ்குவுக்கு செல்லுகிற பாதை, தமஸ்குவுக்கு செல்லுகிற நோக்கத்தையும் நாம் அறிந்திருக்கிறோம்.
என்ன அவருக்கு திருச்சபையோடு ஒரு பெரிய போர் இருந்ததோ அந்த போர் புரிவதற்காக தான் இப்பொழுது தமஸ்கு நோக்கி பயணிக்கிறார். தமஸ்குவுக்கு செல்வதின் நோக்கத்தை நாம் அறிந்திருக்கிறோம். தமஸ்குவை நெருங்குகையிலே பேரொளி ஒன்றை அவர் சந்திக்கிறார். தரையிலே விழுகிறார். அங்கு ஒரு குரலை அவரால் கேட்க முடிகிறது. சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? ஆண்டவரே, நீர் யார் என்று மறுமொழி சொல்ல, நீ துன்புறுத்தும் இயேசு நானே என்று பதில் குரல் வருகிறது. அதோடு மட்டுமல்ல, நீ எழுந்து நகருக்கு செல், நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும். சாட்சியாய் நிறுத்துவதற்கான குரல். இந்த குரல் சாட்சியாய் நிறுத்துவதற்கான குரல். 15ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம், நீ செல், நீ செல் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் முன்பாக எனது பெயரை எடுத்து செல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியாய் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. சவுல் பவுலாக மாறினவுடனே அவருக்கு என்ன அஜெண்டா வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் இங்கே காண முடிகிறது. சாட்சியாய் நிறுத்துவதற்காக இந்த குரல் வெளிப்பட்டது. கடவுள் ஒரு பெரிய திட்டத்தை சவுலிடத்திலே வைத்திருந்த நிமித்தமாய் சவுலை சந்திக்கிறார், சவுலை பவுலாக மாற்றுகிறார். பவுல் அந்த மாபெரும் பணியை நிறைவேற்றி முடிக்கிறதை நம்மால் காண முடிகிறது. பவுலுடைய திருப்பணிகள், திருப்பணி பயணங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 13-14 அதிகாரங்கள் தொடங்கி 18-20 அதிகாரங்கள் வரை நாம் 3 திருப்பணி பயணங்களை குறித்து படிக்கின்றோம். பவுலடிகளாருடைய 3 திருப்பணி பயணங்கள் 21-23 அத்தியாயங்களிலே தன்னுடைய எல்லா திருப்பணி பயணங்களை முடித்து பெந்தேகொஸ்துக்காக பவுல் எருசலேமுக்கு திரும்பி வருகிறார். 20ஆம் அத்தியாயம் 17-20 வரை எடுத்தீங்கன்னா படிங்க. அப்போஸ்தலர் 20:17-20. போதும். இங்கே எருசலேமுக்கு புறப்பட ஆயத்தப்படுகிற பொழுது சொல்லுகிற காரியங்களை நாம் காணுகின்றோம். 24ஆம் வாக்கியம், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். சாட்சியாய் நிறுத்தின குரல். 9ஆம் அத்தியாயத்தில் நாம் படிக்கிறோம், சவுலை ஆண்டவருடைய குரல் சந்தித்த பொழுது கீழே விழுந்து எழுந்த சவுல் பவுலாக மாறுகிற பொழுது சாட்சியாய் நிறுத்துவதற்கான குரல் வெளிப்பட்டது. இங்கே பவுல் சாட்சியாக சொல்லுகிறார், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இதுவரை அவர் நிறைவேற்றிய எல்லா காரியங்களையும் மிக சுருக்கமாக சொல்லி, இதையே நான் என் வாழ்நாள் முழுவதும் நிறைவேற்றவே விரும்புகிறேன் என்பதை பவுல் சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். முழு துணிவோடு கிறிஸ்துவை என் உடலால் நான் பெருமைப்படுத்தினேன் என்று சொல்கிறார். இதை வேறு ஒருவராலும் அடித்து ஆணித்தரமாக சொல்ல முடியாது. பால் கிட்ட பிடிச்ச ஒரு பெரிய விஷயமே அதுதான். கிறிஸ்துவையும் சிலுவையையும் பவுல் தன்னிலே தன்னுடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டதை மிக தெளிவாக பவுலால் சொல்ல முடியும். இதை சொல்லுகிற ஒரு துணிவை அவர் பெற்றிருந்தார். அவருடைய கடந்த கால வாழ்க்கை எவ்வளவு தொலைவில் இருந்ததோ அந்த அளவிற்கு ஆண்டவரை சந்தித்த பிறகு, ஆண்டவருடைய குரலால் தொடப்பட்ட பிறகு அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக தலைகீழாக மாறிப்போனதை நம்மால் காண முடியும். இந்த பவுலுடைய வாழ்விலே மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்று சொன்னால் 22ஆம் அத்தியாயம் 30ஆம் வாக்கியம். தலைமை சங்கத்திற்கு முன்பாக நிறுத்தப்படுகிறதை நாம் காணுகின்றோம். 26ஆம் அத்தியாயத்தின் 27 முதல் உள்ள வாக்கியங்கள். நான் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே தொட்டுட்டு போகிறேன், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். 26 33 வாசிங்க.
இவைகளை அவன் சொன்ன பொழுது ராஜாவும் தேசாதிபதியும் பெர்னிக்கேயாலும் அவளுடைய கூட உட்கார்ந்திருந்தவர்களும் எழுந்து தனியே போய், இந்த மனுஷன் மரணத்துக்காவது கட்டுகளுக்காவது பாத்திரமானது ஒன்றையும் செய்யவில்லை என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். அகிரிப்பா பெஸ்துவை நோக்கி, இந்த மனுஷன் ராயனுக்கு அபயமிடாதிருந்தானால் இவனை விடுதலை பண்ணலாகும் என்றான். இவனிடத்தில் எந்த ஒரு குற்றத்தையும் காண முடியவில்லை. ஆனால் ஒன்றை நம்மால் இங்கே காண முடிகிறது. 27ஆம் வாக்கியத்திலே, அகிரிப்பா ராஜாவே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன் என்றார். ஒரு கைதியாக ஒரு ராஜாவிற்கு முன்பாக நிற்கிற ஒரு கைதி ராஜாவை பார்த்து, என்னெல்லாம் நீ தப்பு பண்ணிட்ட, உனக்கு என்னெல்லாம் தண்டனை அப்படின்னு சொல்கிற ஒரு சூழ்நிலையில், நீ அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்படி பேசுகிற ஒரு துணிவு எந்த ஒரு திருத்தொண்டனுக்கு கிடைக்கும்? அகிரிப்பா அதுக்கு பதில் சொல்கிற பொழுது, அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய். ரொம்ப கலோக்கியலாக சொல்லணும்னா என்ன, கொஞ்சம் விட்டா நீ என்ன பண்ணுவ, கிறிஸ்தவன் ஆகிடுவ போல இருக்குது, அவ்வளோதான். இதுதான் விஷயம். இதை இப்படிப்பட்ட ஒரு செய்தியை சுமந்து செல்கிற ஒருவராக பவுல் காணப்பட்டார் என்பதை நம்மால் காண முடிகிறது. எனவே சாட்சியாய் நிறுத்துவதற்கான குரல் சவுலை பவுலாக எப்படி மாற்றி பவுலை எந்த அளவிற்கு கொண்டு போய் நிறுத்தியது என்பதை நாம் காணுகின்றோம். சிலுவை நடுவில் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சவுல் ஆகிய பவுல் என்ன செய்தியை வைத்து போகிறார் என்று சொன்னால், முதலாவதாக தொலைந்த உலகத்தையும் அதை சந்திக்க நம்முடைய பொறுப்பையும் குறித்த தரிசனம். இந்த உலகம் தொலைந்து போயிருக்கிறது. தொலைந்த உலகத்தையும் அதை சந்திக்க நம்முடைய பொறுப்பையும் நாம் இந்த சிலுவை நிழலிலே சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அகிரிப்பா முன்பாக நின்ற பவுல் இதனை விண்ணக காட்சி என்று சொல்கிறார், பரம தரிசனம் என்று சொல்கிறார். ஒரு கைதியாக தான் ஒரு தண்டனையை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்கிற நிலையோடு அல்ல, நியாயம் விசாரிக்க வேண்டிய இடத்துல இப்போ பவுல் தான் நிற்கிறாரு. ஒரு சுவிசேஷகனாக நிற்கிறார். தான் என்ன குற்றம் செய்தனோ, குற்றத்திற்குரிய தண்டனை என்னவோ என்பதை கேட்க வேண்டிய இடத்துல பவுல் அங்கேயும் ஒரு நற்செய்தி பணியாளனாக நிற்கிறதையும் ராஜாவிடத்தில் நற்செய்தி சொல்லுகிறதையும் நாம் காண்கிற பொழுது, தொலைந்து போன உலகத்தை கடவுளுக்கு நேராக திசை திருப்புவதற்கு நீங்களும் நானும் பவுலிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. சூழல் முக்கியமல்ல, இடம் என்பது முக்கியமல்ல, எங்கு இருந்தாலும் எந்த சூழலாக இருந்தாலும் ஆண்டவரை அறிக்கை செய்ய முடியும் என்பதை பவுல் மிக தெளிவாக இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தொலைந்து கடவுளுக்கு வெகு தொலைவிலே சென்று கொண்டிருக்கின்ற உலகத்திலே கடவுளை அறிந்த மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், இடம், சூழல் இவற்றையெல்லாம் சாக்குப்போக்குகளாக சொல்ல அல்ல, பவுலிடத்திலே கற்றுக்கொள்கிற செய்தி என்னவென்று சொன்னால், அகிரிப்பா ராஜாவோடைய சம்பாஷித்த அந்த இடத்தை பரம தரிசனம் என்று சொல்கிறார். இடத்தையும் சூழலையும் அவரால் இப்படி பார்க்க முடிந்தது என்று சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் பவுல் இங்கே விட்டுச் செல்கிற செய்தி என்ன என்று சொன்னால், தொலைந்து போய் இருக்கிற இந்த உலகத்தை சந்திக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ஆண்டவர் தந்த பணித்திட்டத்தின் அடிப்படை. இது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கிறது. கீழே விடுகிறார், எழுகிறார், கைலாக கொடுத்து தூக்குகிறார்கள். எங்கு செல்ல வேண்டும் என்பது சொல்லப்படுகிறது. யார் வந்து இவரை அழைத்து செல்ல வேண்டுமோ அவருக்கு ஏற்கனவே செய்தி சொல்லப்படுகிறது. அவர் மறுக்கிறார். ஆனால் ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார், இவன் வழியாக நான் யாரை சந்திக்க வேண்டும்? ராஜாக்களையும் பிரபுக்களையும் சந்திக்க வேண்டும் என்று அன்றைக்கு ஆண்டவர் முன்குறித்த திட்டம் அகிரிப்பா ராஜாவிற்கு முன்பாக நிற்கிற பொழுது அது நிறைவேறுகிறதை நம்மால் காண முடிகிறது. கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருந்தால் அந்த திட்டத்தை மிக நேர்த்தியாக நகர்த்தி கொண்டே செல்லுவார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஏசாயாவினுடைய வாழ்விலையும் நடைபெற்ற காட்சி அதுதான். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அத்தியாயத்திலே நாம் காண்கின்றோம். 3, 8 வாக்கியங்களிலே நாங்கள் நடைபெறுகிற ஒரு பெரிய மாற்றத்தை நம்மால் காண முடிகிறது. பூமி கர்த்தரது மகிமையால் நிறைந்திருக்கிறது. அங்கு காண்கின்ற அந்த பரம தரிசனம் அப்படித்தான் சொல்லுகிறதை நம்மால் காண முடிகிறது. ஆனால் நாம் அங்கே காண்கிற காட்சி 9, 10 வாக்கியங்களில் படிக்கிறோம். 6, 9, 10 படிங்க. இங்கே நாம் காண்கிற காட்சி மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. ஏசாயா பெற்றுக்கொண்ட தரிசனம் ஒரு பரம தரிசனம். பவுல் அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக நின்றது பரம தரிசனம். இந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள் என்பதை
அங்கே ஆண்டவர் உணர்த்துகிறதை நாம் காணுகின்றோம். கொழுத்த இதயங்கள், மந்தமான காதுகள், தொலைந்த உலகத்தை அதை சந்திக்க நீங்களும் நானும் பொறுப்பு ஏற்க வேண்டியவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக இன்னொன்று பவுலுடைய வாழ்வில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி, நம்முடைய கடவுள் மிஷனரி கடவுள். நம்முடைய கடவுள் மிஷனரி கடவுள். எல்லாமே கடவுளில் தான் துவக்கம் பெறுகிறது. ஆதியிலே கடவுள் என்று நாம் படிக்கிறோம். யோவான் எழுதிய நற்செய்தியில் 3ஆம் அத்தியாயம் 16ஆம் வாக்கியத்திலே கடவுள் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று நாம் காண்கின்றோம். கடவுள் அன்பு கூர்ந்ததின் அடிப்படை நோக்கம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய பேரன்பை இந்த முழு உலகமும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது. அதுதான் ஒரு மிஷனரி பணி. பவுலடிகளார் என்றைக்கு ஆண்டவரால் தொடப்பட்டாரோ, ஆண்டவரால் சந்திக்கப்பட்டாரோ, இந்த மக்களை எல்லாம் எப்படி அவர் துன்புறுத்தினாரோ அதை காட்டிலும் மேலான துன்பத்தை தான் ஒருவரே அனுபவித்தார். ஒட்டுமொத்த திருச்சபைக்கு எவ்வளவு துன்பங்களை சவுல் கொடுத்தாரோ, பவுலாக மாறிய பிறகு அதை காட்டிலும் பன்மடங்காக தான் அனுபவித்ததை அவரே சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். அப்படியானால் கடவுள் எப்படி ஒருவரை எடுத்து பயன்படுத்த முடியும் என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தை நேசிக்க பவுலுக்கு கடவுள் கற்றுக் கொடுத்தார். கடவுள் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இன்றைக்கு நீங்களும் நான் கடவுள் இந்த உலகத்தின் மீது எப்படி அன்பு கூர்ந்தாரோ அப்படியே அன்பு கூற நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய கடவுள் மிஷனரி கடவுள். 1 தீமோத்தேயு 2ஆம் அத்தியாயம் 3, 4 வாக்கியங்களில் படிக்கிறோம். 1 தீமோத்தேயு 2, 3, 4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறதை இங்கே நாம் வெளிப்படுத்த காணுகின்றோம். 7ஆம் வசனம் படிங்க. தீமோத்தேயுவுக்கு மிக அழகாக கற்றுக் கொடுக்கிறதை நாம் இங்கே காணுகின்றோம். இதற்காகவே நான் மிஷனரி ஆக்கப்பட்டேன், அப்போஸ்தலன் ஆக்கப்பட்டேன் என்று பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதை நாம் காணுகின்றோம். கடவுள் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அவர் மிஷனரி கடவுள். அதே அன்பை நாம் இந்த உலகத்தின் மீது கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காகவே உங்களையும் என்னையும் அவருடைய அடியவர்களாக வைத்திருக்கிறார். நம்மெல்லாம் சயின்ஸ் என்றதுக்காக கடவுள் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நாம் எல்லாம் பரிசுத்தவான்கள் என்பதற்காக அவருடைய பிள்ளைகளின் இந்த பேர் நமக்கு கொடுக்கப்படவில்லை. முந்தி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் பிந்தி தெரிந்து கொள்ளப்பட வேண்டியவர்கள் இருக்கிறார்கள். அது யார் என்று சொன்னால், இந்த முந்தி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வழியாய் பிந்தி தெரிந்து கொள்ளப்பட வேண்டியவர்கள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதுதான் இது மிஷனரி பணி. நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக இருப்பதே எதுக்காக? மிஷனரிகளாக செயல்படுவதற்காக. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், என்னுடைய ஸ்லோகன், என்னுடைய மிஷனில் என்னுடைய பெரிய ஸ்லோகன் என்ன? ஒவ்வொரு விசுவாசியும் மிஷனரியாக மாறுவதும், ஒவ்வொரு திருச்சபையும் மிஷனரி இயக்கமாக மாறுவதும். இதுதான். நீங்களும் நானும் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் மிஷனரிகளாக இருக்க, கிறிஸ்தவர்களாக இருக்கல்ல, மிஷனரிகளாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பவுல் எப்படி சொல்கிறாரோ அதற்காகவே நான் அப்போஸ்தலனாக மிஷனரியாக இருக்கிறேன் என்று சொல்வதை போல சொல்ல நாம் அழைக்கப்படுகின்றோம். யோனா தீர்க்கதரிசி புத்தகம் 4ஆம் அத்தியாயத்திலே காணுகின்றோம், ஒன்றும் அறியாத இந்த மக்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று சொன்ன கடவுள். இந்த மக்கள் அவர் எப்படி தான் பார்க்கிறாரு? நல்லா தெரிஞ்சே தப்பு பண்ற மக்கள் அவர் எப்படி தான் பார்க்கிறாரு? தங்கள் அறியாமையிலே இப்படி செய்கிறார்கள் என்று சொல்கிறதை நாம் இங்கே காணுகின்றோம். அதை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அழகாக வெளிப்படுத்துகிறார். என்னன்னு? பிதாவே அவர்களுக்கு மன்னியும், எல்லாம் தெரியும், ஆனால் தெரியாமல் செய்கிறார்களே. இதுதான் கடவுளுடைய குணாதிசயம். அவர் மிக அழகாக சொல்கிறார். யோனா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நாம் அதை காணுகின்றோம். தெரியாது செஞ்சாங்க, அவருடைய அக்கிரமங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்கிற கடவுள். அப்படியானால் மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிற கடவுள். அவரை ஆயத்தப்படுத்த வேண்டியது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை. பவுலுக்கு அது கொடுக்கப்பட்டது. பவுல் அதை மிக நேர்த்தியாக செய்தார். நம்முடைய கடவுள் மிஷனரி கடவுள். நம்முடைய ரட்சகர் மிஷனரி ரட்சகர். மத்தேயு 1ஆம் அத்தியாயம் 21ஆம் வாக்கியம். மத்தேயு 1:21. அவர் மிஷனரி ரட்சகர். இயேசு கிறிஸ்து ஒரு மிஷனரி ரட்சகர். யோவான் 1ஆம் அத்தியாயம் 29ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ரட்சகர், மிஷனரி ரட்சகர். கடவுள் மிஷனரி கடவுள், ரட்சகர் மிஷனரி ரட்சகர். பரிசுத்த ஆவியானவர் மிஷனரி, பரிசுத்த ஆவியானவர் மிஷனரி தேற்றரவாளன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 1ஆம் அத்தியாயம் 8ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம், பெந்தேகோஸ்தேயின் நோக்கமே எது என்று சொன்னால், நீங்கள் எல்லோரும் புறப்பட்டு போய் இந்த தூய ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருந்து என்ன பணி செய்யணும்? எல்லோருக்கும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். மிஷனரி கடவுள், மிஷனரி ரட்சகர், மிஷனரி தேற்றரவாளன். நீங்களும் நானும் கேள்வியோடு கடந்து செல்வோம். கடவுள் தாமே திருவாக்கியை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு வழியுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.